தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் சிலகல்லா புனல் மின் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பொதுமக்கள் பலர் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. இந்த நிலையில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்த மாவட்ட ஆட்சியர் இப்போ திடீர்னு அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை தள்ளி வச்சிருக்காங்க. எதனால இந்த திட்டத்தை நீலகிரி மக்கள் எதிர்க்கிறோம், வாங்க இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் பல புனல் மின் திட்டங்கள் செயல்பட்டு வருது. இந்த நிலையில குந்தா நதியினுடைய கிளை நதியான சிலகலா நதியில ஒரு புனல் மின் திட்டத்தை தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே குந்தா பகுதியில ஒரு அணை இருக்கு. அந்த அணையினுடைய மேற்புறத்துல ஒரு அணையும் கீழ்ப்புறத்துல ஒரு அணையும் கட்டுறாங்க. இந்த இரண்டு அணைகளுக்கும் சுரங்கப்பாதை வழியா இணைக்கிறாங்க. அப்படி சுரங்கப்பாதை வழியா இணைக்கிறதுனாலையும் அங்க கட்டக்கூடிய அந்த அணையினாலையும் கிட்டத்தட்ட வனப்பகுதிகள், வேளாண் நிலங்கள் இரண்டும் சேர்ந்து 800 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் பாதிப்படையும். அது நீரில் மூழ்கக்கூடிய அபாயம் ஏற்படும். இந்த பகுதி, இந்த இவர்கள் அமைக்கக்கூடிய இந்த நிலம், இந்த அணை எங்க அமையுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்குருத்தி வனச்சரணாலயம், முக்குருத்தி தேசிய பூங்காவுக்கு அருகில் அமையுது. அதாவது முக்குருத்தி பூங்காவில இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தொலைவில் அமையுது. முதுமலை முக்குருத்தி புலிகள் வழித்தடத்திலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் அமையுது. அப்ப இப்படி அமையறதுனால அந்த வன விலங்குகளுக்கும் இது இடையூறாதான் அமையும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த பகுதிகள், அதாவது இந்த குந்தா, அவலாஞ்சி அணை அமைந்திருக்கக்கூடிய பகுதிகள், எமரால்டு அணை அமைந்திருக்கக்கூடிய பகுதிகள், இதெல்லாம் நிலச்சரிவு பகுதிகள். நீலகிரி மாவட்டத்தினுடைய பல பகுதிகள் நிலச்சரிவுல பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள். இந்த அணை அமைகிறதுனால இங்க இருக்கக்கூடிய மண் இலகுத்தன்மை அடையும், வண்டல் மண்ணாக ஆகும், மணல் பகுதிகளாக மாறும். இப்படி மாறுறதுனால எளிமையா நிலச்சரிவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம நிலநடுக்கம் எதனாலனா, இங்கே பல சட்டவிரோத குடியேற்றங்கள், கட்டடங்கள் அமைக்கப்பட்டு வருது. வனப்பகுதிகளில், நகர பகுதிகளில் அனுமதியின்றி 2 அடுக்கு 3 அடுக்கு கட்டுமானங்கள்லாம் கட்டப்பட்டு வருது. இப்படி கட்டக்கூடிய கட்டுமானங்கள்னால நில அதிர்வு அதிகரிக்கக்கூடிய அபாயங்கள் இருக்கு. இப்ப இந்த திட்டம் கட்டாயமா நமக்கு தேவையா அப்படின்னா, ஏற்கனவே குந்தா பகுதியில புனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இது அமைஞ்சது அப்படின்னா, இது அங்க இருக்கக்கூடிய வனவிலங்குகள், பொதுமக்கள் அப்படின்னு பலரை பாதிக்கும். கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களினுடைய வாழ்வாதாரத்தை இழக்க நேரிடும். அந்த பகுதியிலே அந்த மக்கள் வாழ்றதுக்கு தகுதியற்ற நிலமா அந்த நிலத்தை மாற்றும். இப்ப அது மட்டும் இல்லாம இந்த அணையை கட்டுறதுக்காக அந்த பகுதியில், அந்த நதிக்கரையோரமா இருக்கக்கூடிய மரங்கள், மலைகள் அழிக்கப்படும். இதனால இந்த சிலகலா திட்டத்தை அரசு கைவிடணும், தமிழக அரசு கைவிடணும், ஒன்றிய அரசு இதுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது அப்படிங்கிறது பொதுமக்களினுடைய கருத்தா இருக்கு. ஏன் பொதுமக்கள் இப்படி வலியுறுத்தணும்? பொதுமக்கள் இதுக்கு முன்னாடி இது போன்ற இன்னல்களை அனுபவிச்சிருக்காங்களா அப்படின்னா, 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த பெருமழை, பெரும் வெள்ளம், அந்த கால சூழல்ல, அதே போல 2020 பெருமழை சூழல்ல எமரால்டு பகுதியில, எமரால்டு அணைக்கு மேற்பட்ட பகுதி, மேல இருக்கக்கூடிய பகுதியில ஒரு கிராமத்தினுடைய பாதி பகுதிகள் கீழ் நோக்கி அடித்து செல்லப்பட்டதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அது எல்லா செய்திகளிலையும் வெளியாக இருந்தது. நீலகிரி மக்கள் நாங்க அதை பெரிதும் அனுபவிச்சு இருக்கோம். அதனாலதான் இந்த எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியதா இருக்கு. ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய
அழிவு திட்டங்களை கையெழுத்திடுறதும், மேடைகள்ல சூழலியலை பற்றி பேசிட்டு சூழலியலை அழிக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வரதும் தான் இந்த திராவிட அரசினுடைய நோக்கமா இருக்கு. இந்த திட்டத்தை நீலகிரியில் நிச்சயம் செயல்படுத்த விடமாட்டோம். நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் இந்த திட்டத்திற்கு எதிராக நின்று ஒத்திவைக்கப்பட்ட கருத்து கேட்பு கூட்டம் திரும்ப நடைபெறும் பொழுது எங்களுடைய எதிர்ப்புகளை நாங்கள் பதிவு செய்வோம். நன்றி.